கரிய இருளில் கூட ஒளி தரக்கூடிய தீப்பொறி போல தான் நீங்கள் இருப்பீங்க. யாருன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அமைதியான காட்டில் திடீர்னு எழக்கூடிய புயல் மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. உங்களை ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது மறைந்திருக்கக்கூடிய சக்தி நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் சாந்தமும் உள்ள அடங்காத ஆற்றலும் கொண்டவங்களா விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக கிடையாதுங்க. விருச்சிகம் அப்படின்னு சொன்னாலே விஷம் கொண்ட உயிர். ஆனால் அது யாரையுமே தேவையில்லாமல் தாக்காது. தாக்கினா மட்டும் சும்மா விடாது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையுமே. நீங்கள் எதையுமே அமைதியாக தாங்கிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு உங்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் உங்கள் கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு எப்பயாச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் மனசை யாருக்காச்சும் கொடுத்தா முழுசாக கொடுக்காதீங்க. நம்பியவங்க கைவிட்டாங்களா அது ரொம்பவுமே உங்களுக்கு வலிக்கும். நீங்கள் நம்பியவங்களை யாரையுமே கைவிட மாட்டீங்க. ஆனால் அதுதாங்க சில நேரம் உங்களை காயப்படுத்தியிருக்கு. அந்த வலி உங்களை உடைக்க வந்ததாக நினைக்காதீங்க. உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு தன்னம்பிக்கையாக முயற்சி பண்ணுங்கள். விட்டு போனவங்களை நினச்சி கவலைப்படாதீங்க. ஒரு உண்மையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாகம் தோல் கழற்றினாலும் அது புதுசாக வளருது. அது மாதிரி தான் விருச்சிகமும். வலி வந்தால் தான் உங்கள் சக்தி வெளியில் வரும். இனிமேல் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ரகசியத்தை எல்லோருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. உங்களை முதல்ல நீங்கள் மதித்து நடந்துக்கோங்க. உங்களோட உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுங்க. உங்களை மதிக்காதவங்களுக்காக உணர்ச்சியை கொடுக்காதீங்க. இது வரைக்கும் நடந்த பழைய காயத்தை விட்டுட்டு இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க. பழைய காயத்தை விடுங்க. அது உங்களை பின்னுக்கு இழுக்கும். உங்களோட இலக்கில் முழுசாக கவனம் வைங்க. நீங்கள் விழுந்த இடத்திலேயே நின்று அலறவங்க கிடையாது. அதே இடத்துல எழுந்து உலகத்தை ஆச்சரியப்படுத்த பிறந்தவங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் கடல்னு சொல்லலாம். கோபம் வந்தால் புயல் போல. முடிவெடுத்தால் அது வெற்றியை கண்டிப்பாக தரும். உங்கள் நேரம் இப்போ வந்துருச்சுங்க. இனி யாராலும் உங்களை தடுக்க முடியாது. வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கும். அது அற்புதமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி உருவாகிருக்கு அப்படிங்கிறதையும் இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். விருச்சிகம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாயின் அருள் கிடைக்க முருகப்பெருமான் வழிபாடை செய்கிறது சிறப்பு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் செவ்வரளி மாலை இருக்குல்ல அதை கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சு வழிபடுவாங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய ராசியில் இந்த விருச்சிகமும் இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து வழிபடுறது சிறப்பான உயர்வை தரும். இப்போ கூட ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு முருகப்பெருமான மனசார நம்பி உங்கள் பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு நம்ம வீடியோ சேனல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால் முன்னேற்றத்தை பெற நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா சூழலையுமே பெற முடியும். இந்த மாதிரி சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிகம் அப்படின்னு சொல்லும்போது இதில் விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு உண்டாகிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு. மற்றவங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்துட்டு வரீங்க. உங்களுக்கு இந்த மாத சூழல் பாருங்கள் யோகமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தன புத்திரகாரகனா குரு பகவான் வராரு. குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நெருக்கடி பிரச்சனை தொல்லை வந்திருக்குள்ள அந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். சிறப்பான உயிரை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீங்க, யாரோட இடையூறும் இல்லாமல். நீங்கள் இந்த மாதம் எடுத்து செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றியை பெறுவீங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்களோட செல்வாக்கும் சரி அந்தஸ்தும் சரி உயரக்கூடிய அமைப்பு வருது.
நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு வரீங்க, அதில் நிறைய தடை தாமதம் வந்துச்சு, அந்த வேலை நல்லபடியாக நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் அது சிறப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு வந்த நடைபெறாத வேலை கூட இப்போ சிறப்பாக நடக்கும். வெகு விரைவில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வரும். திருமண வயதில் உள்ளவங்க நிறைய நாள் வரன் தேடிட்டு இருந்து எதுவும் வரன் சரியாக அமையலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? வரணுமே இப்போ சரியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் ஜாதகம் நல்ல பொருத்தமான ஜாதகம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த மாதம் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச உங்களுக்கு பிடிச்ச வேலை கூட கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலை தேடுறவங்களுக்கு வேலைக்கான அமைப்பு நல்லா இருக்குது. அதனால தான் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலானவங்களோட பாராட்டுக்கு நீங்கள் அளவு போகிறீங்க. எப்படின்னா உங்கள் வேலை சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கொடுக்குற வேலையை சிறப்பாக கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இது வரைக்கும் உடல்நிலையில் ஏதாவது சங்கடங்களை சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்பிலிருந்து இப்போ முழுமையாக நீங்கள் வெளிவர போகிறீங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாமல் மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நிறைய செலவும் பண்ணியிருப்பீங்க. உடல் உபாதிகள் என்ன, அதுக்கு சரியான மருத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ உணர போகிறீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகிறதுனால மருத்துவ செலவு குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கடன் சுமை குறையும். சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு உருவாக்குது. அதுக்காக நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பண உதவியுமே சரியாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு வருங்க. தொண்டர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. மேலிடத்தோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. 19ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சார். புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த வழக்கு கூட நல்லபடியாக நடந்து முடியும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். வேலை பார்க்குற இடத்துல மரியாதை வரும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையுமே விலகுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவதால் எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் பெறுவீங்க. அடுத்து பாருங்கள் அனுஷம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப்போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மக்காரகன் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. பாக்கிய குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் சுபிட்சமான நிலை வருது. மனசில் ஏற்பட்ட குழப்பம் தீருது. பிள்ளைங்களுக்காக எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தருது. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருது. உயர்கல்வி முயற்சி கூட இந்த தடவை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தரும் பாருங்களேன். அடுத்து ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான வரன் கிடைக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் ரொம்பவுமே தடைபட்டு போகுது அப்படிங்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் சுப செய்தி வரும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வருடம். வியாபாரம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை இப்போ பெற போகிறீங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வேலை கூட இப்போ சிறப்பாக நடந்து முடியும். உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தானாக விலகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இது வரைக்கும் ஏதாவது நெருக்கடி இருந்தால் அந்த நெருக்கடி உங்களை விட்டு தீரும். அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்றதுனால சிறப்பாக நீங்கள் செயலாற்றக்கூடிய அமைப்பு உண்டாக்குது. பொண்ணும் பொருளும் சேர்க்கை அதிகரிக்குது. வசதி வாய்ப்பு உயருது. குடும்பத்தில் இதனால் நிம்மதியான சூழல் வருது. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். நீங்கள் பைரவர் வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடத்திலிருந்து விலகலாம். நன்மை எல்லா வகையிலுமே பெறலாம். அடுத்தது பாருங்கள் கேட்டை. வெற்றி படிக்கட்டில் கால் வச்சு செயல்படக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாத சூழல் பாருங்கள் முன்னேற்றம் நிறைஞ்சதாக மாறியிருக்கு. உங்களுக்கு அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாக சஞ்சாரம் செய்கிறாரு. பாக்கிய குருவால் உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்துது. 8ஆம் தேதி முதல் புதன் வக்ர நிவர்த்தி அடையும் போது இது வரைக்கும் தடைப்பட்ட வேலை சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த பண வருமானம் நல்லா கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியுமே தானாக விலகும். வியாபாரம் தொழிலில் லாபம் இருக்குது. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருது. சப்தமாதிபதி சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலையில் உயர்வு ஏற்படுது. தடைப்பட்ட வேலை சிறப்பாக நடக்கும். இப்போ இந்த ஆடை சேர்க்கை ஆபரண சேர்க்கை வரும். குடும்பத்தில் நிம்மதி வருது. சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினச்சதெல்லாம் சிறப்பாக சாதிப்பீங்க. சொந்த இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் உங்கள் முயற்சி இப்போ பழிக்கும். தவறுகள் நேராத வகையில் பெரும்பாலும் நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அலசி ஆராய்ஞ்சி கவனமாக முடிவு பண்ணுங்க. அதே போல்
நீங்கள் வந்து வியாபாரிகள் கணக்கு வழக்கு சரியாக வச்சுக்கிறது நல்லது. அப்படி வச்சுக்கலின்னா அரசு வழியில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனை எதுவும் நெருங்கக்கூடாது அப்படின்னா கணக்கு வழக்கை சரியாக வச்சுக்கணும். சுகஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பார்ப்பு நிறைவேறும். ரொம்ப நாள் ஆசை இப்போ பூர்த்தியாகும். புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க முயற்சி வெற்றி வாய்ப்பு கிடைக்குது. அந்நியரால் கூட ஆதாயம் பிறக்குது. பெண்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை போராட்டம் முடிவுக்கு வரும். இந்த மாதம் தைரியமாக செயல்படுங்க. பிள்ளைங்க மீது அக்கறை அதிகரிக்கும். ஒரு சிலருக்குலாம் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அதீத அக்கறை வரும். சிறப்பான உயர்வு வரும். நீங்கள் வந்து அபிராமி அன்னையை வழிபட்டு வருவதால் எடுத்த வேலைகளை சிறப்பாக வெற்றி நிலையை உண்டாக்க முடியும். அன்னையின் அருளால் எல்லாமே நல்லா தான் நடக்க வாழ்த்துக்கள் நேயர்களே.